பிரைசலா. எனக்கு ஒரு குணம் இருக்குது. என் கூட பேசினவங்களாம் தெரியும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே பிரயோஜனம் இல்லாமல் பேச மாட்டேன். என் கூட பேசினவங்களுக்கு தெரியும். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அது மாதிரியே தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ரூபா செலவு பண்ணி டீ கடைக்கு போனால் கூட அந்த 10 ரூபா பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ எல்லோரும் வேறு இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. எதுக்காக எல்லாம் வந்திருக்கீங்கன்னு முதல்ல உங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க. நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்? தியானத்துக்கு வந்திருக்கேன்னா என்ன தியானம், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? எவ்வளோ தியானம் நடக்குதுல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்பினா முதல்ல கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்கும், உனக்கு என்ன வேணும்? நீங்கள் பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். அநேகர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்க சொல்லி கேட்பார். அப்போது கேட்கும்போது ஆண்டவர் கேட்குற கேள்வி உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்பார். எடுத்தோடனே சீக்கிரமெல்லாம் கொடுத்துட மாட்டார். நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஒரு பிச்சைக்காரர் இருப்பார், பிச்சைக்கார வேஷத்தில் ஒருத்தர் இருப்பார். அவர் கேட்டவுடனே என்ன பண்ணுவோம், சரின்னு சொல்லிவிட்டு அவர் உருவத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு உதவி செஞ்சுருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் என்ன பண்ணுவார், உங்கள் இதயத்தை பார்த்து நீங்கள் கேட்குற விஷயம் சரியானதாக இருந்தால், நான் அழுகுறேன், கண்ணீர் விடுறேன், வருத்தப்படுறேன், தூக்கம் வரல, துக்கமாக இருக்கேன், யாராவது இதெல்லாம் இல்லை, நான் மகிழ்ச்சியாக ஆண்டவரை தேட வந்திருக்கிறேன்னு யாராவது கை தூக்குங்க. மகிழ்ச்சி, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் படுத்த உடனே தூங்குறேன். அம்மா, எங்கள் கையை தூக்குறவங்களுக்கு கேள்வி உண்டு, நான் கேட்க மாட்டேன், கடவுள் கேட்பார். இங்கே பிறர் பார்க்க நான் கையை உயர்த்துவதில்லை. பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்பதாக இருக்கும். இந்த கேள்விக்கு கை தூக்குறது யாருன்னா சின்ன குழந்தைங்க மட்டும்தான் தூக்க முடியும். சரிங்களா? எதை பேசினாலும் நீங்கள் பேசுகிற கேள்வி கடவுள் என்ன பண்ணுற கேட்டுகிட்டே இருக்க. நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஆண்டவருக்கு கண்கள் உண்டு, நம்மளை பார்ப்பார். ஆண்டவருக்கு செவிகள் உண்டு, நம்ம மனசுக்குள்ளே முணுமுறுக்கிறத ஆண்டவர் கேட்பார். அதனால் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்கட்டும். சரிங்களா? ரைட். இந்த கூட்டத்துக்கு அழைச்சதுக்காக பிதாவாகிய தேவனுக்கும் சுதனாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கும் பரிசுத்த ஆவியாகிய அமலோற்பவ அன்னைக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அவர்களுக்கும் புகழ்ச்சியும் மகிமை என்றென்று உண்டாவதாக. நம்ம இன்றைக்கி கூடி இங்கே வந்திருக்கிறது நம்மோட விருப்பம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக நம்மோட விருப்பம் இல்லை. இது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போது கடவுளுடைய விருப்பம்னா கடவுள் ஏதோ ஒன்று நமக்கு தான் குறிக்கோள் இல்லாமல் நம்ம இங்கே வந்துட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுறாரு, அவர் மனசுக்குள்ளே ஒரு காரியத்தை வைத்து கொண்டு தான் என்ன பண்ணிருக்காரு, உங்கள் எல்லாத்துக்குமே வந்திருக்காரு. என்னென்னா, பரலோக ராஜ்யம் நம்ம என்ன பண்ணோம், உள்ளே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, அதனால் என்ன பண்ண வர்றாரு, நீங்கள் தயாராகணும், இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த மீட்டிங் நடத்துகிற சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உள்ள ஒரு ஆவி, ஒரு எரிச்சல். என்னென்னா, எப்படியாவது தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் யாருடைய நாமத்தை எல்லாம் அழைத்துட்டு அவர்களாம் என்ன பண்ணலாம், ஒரு முத்திரை போடணும். அந்த முத்திரை யார் மேலெல்லாம் போடப்படுகிறதோ அவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, பரலோக ராஜ்யத்தில் இளம்பெறுவாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். யாரெல்லாம் அந்த முத்திரை பெற தகுதியுள்ளவர். இன்றைக்கி விளையாடின்னு இருக்கிறவங்க, பேசுகிறவங்க, தயவு செஞ்சு எல்லாமே கவனிங்க. சிறு பிள்ளைகளும் இதை கவனிக்க வேண்டும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களை நான் இப்போ கேள்வியாக கேட்க போகிறேன். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களோ எல்லாருக்கும் சாக்லேட். சின்ன பிள்ளைங்க கரெக்டாக சொன்னால் சாக்லேட்டு. பெரியவங்க சின்ன குழந்த மாதிரி கவனித்து பதில் சொன்னால் அதுக்கான கிஃப்ட்டும் உண்டு. பல நேரங்களில் நம்ம பெரியவங்களாகவே இருக்கிறோம். தயவுசெய்து சிறு குழந்தைங்களாக மாறிடுங்க, சொல்வதை கவனிச்சிக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, வேதத்தை எத்தனை பேர் பைபிள் இங்கே கண்டினியூவாக படிக்கணும்? எத்தனை பேர் படித்து முடிச்சிட்டிங்க பைபிளை? ஒரு 3 பேர் கை தூக்குறாங்க. மீதியெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் சாவு நிச்சயம் தெரியுமா? கண்டிப்பாக சாக போகிறோம். சாகும்போது எனக்கு அடிக்கடி ஒரு காட்சி ஒன்று வரும். என் சகோதரர்கிட்ட சொல்லுவேன். வேதம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். அது நடுவில் ஆளுங்க நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். சிலுவை இருக்கும். சிலுவைக்கு நல்ல ஒரு சின்ன பாதை, அந்த பாதையில் ஆள்கள்லாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி கேட்கும்போது சில நேரங்களில் அவர் சொல்வார், பெரிய புத்தகமாக இருக்குது, ஒரு வேளை இது ஜீவ புஸ்தகமாக இருக்கலாம். ஜீவ புஸ்தகம் என்ன, கடவுளுடைய முத்திரையை யாரெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க,
அந்த பாதையின் வழியாக நடப்பாங்க. அந்த பாதை என்ன பண்ண ஆண்டு சொல்ல குறுகலான பாதைன்னு சொல்லுவார். அது வேதமாக இருக்கலாம். இன்றைக்கி வேதத்தை உங்களால் படிக்க முடியல, கடவுளை எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? உங்கள் தாத்தாவுக்கு முப்பாட்டனை பற்றி யாருன்னா தெரியுமா? அவங்க முப்பாட்டன் பேர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவன் மனுஷன் அழிஞ்சுவான். ஆனால் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்காமல் கடவுள்கிட்டேருந்து ஒரு நல்ல ஈவு உங்களால் வாங்கிட முடியுமா? இல்லை, கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் கடன் வாங்க போகிறேன், அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா, மோசமான கடன்காரரா இல்லையா, என்னை தொல்லை பண்ணுவாரா இல்லையா, இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் அவர்கிட்ட போய் கடன் கேட்பீங்களா? அதெல்லாம் யாராலையும் முடியாதுல்ல. அப்போது கடவுளை பற்றிய ஞானமே என்கிட்ட இல்லை. கடவுள் ஒரே ஒரு புக்கு தான் கொடுத்துருக்காரு. உங்கள் பிள்ளைங்க யாரோ ஸ்கூலில் போய் படிக்கக்கூடாதுன்னு யாரோ எல்லா பிள்ளைங்களை வளர்த்துருக்குறீங்களா? அடித்து திருத்தி என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் ஸ்கூலில் படின்னு சொல்லுவீங்க. ஏன் ஒரு பிள்ளையோ ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? இப்போ யாரோ பதிலெலாம் சொல்லிருந்தீங்க. இப்போ சொல்லுங்கள், பிள்ளைய ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? உலக ஞானம் கிடைக்க. அன்றைக்கி ஏவாள் என்ன பண்ணா? பழத்தை சாப்பிட்டு என்ன பண்ணா? நன்மை தீமை அறியும் கனியை தானே சாப்பிட்டா. இப்போ நீங்கள் அதை தானே அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு. தேவனுடைய பரிசுத்த வேதத்தை வாசிக்க யாருங்க என்ன பண்ணல? யாராவது சின்ன குழந்தைங்க பைபிளை, பெரியவங்களே படிக்க மாட்டீங்க, சின்ன குழந்தைங்க எப்படி படிக்க வைப்பீங்க? கவனிக்கிறீங்களா? எல்லாம் பல வேளைகளில் கடவுள் நேரடியாக வந்து உங்களை கேள்வி கேட்கும்போது உங்களால் பதில் பேச முடியாத நிற்பீங்க. இப்போ இறந்துட்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? நியாய தீர்ப்பில் எதுவுமே நிற்க வைக்கும்போது ஆண்டவர் வந்து உங்களை கேள்வி கேட்பார். பைபிள் படிச்சியா? நான் யார் என்கிட்ட வந்து கேட்குற? உனக்கு என்ன வேணும்? ஏன் என்கிட்ட வந்து கேட்குற? ஏசப்பா கண்டிப்பாக கேட்பார், ஏன் என்கிட்ட வர? அந்த பிள்ளை ஓடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காணன ஸ்திரீ ஓடி போய்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு வந்து என் பிள்ளை குணமாகணும்னு சொல்லி கேட்கும். நான் உனக்காக வரலம்மா, நான் உனக்காக வரல, அப்பத்தை எடுத்து இந்த நாய்களுக்கு கொடுக்க முடியாது, அப்படி தான் சொல்லுவார். ஒருவேளை நாம் போய் கேட்கும்போது என்னை பற்றின ஆசையே உங்களுக்கு இல்லையே, நான் யார்? நீ என் கிட்ட கேட்க நான் யார்? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன், அவங்களாம் எனக்கு அதை சொன்னாங்க, அதை பற்றி எனக்கு தெரியும், நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, நான் வேதத்தை வாசித்து கடவுள் என்னுடன் என்ன பேசினாரோ அதை தான் உங்கள்கிட்ட பேசுவேன். ஆனால் உங்களுக்கான பதில் வேறு இருக்கும். உங்களுக்கு உண்டான முயற்சி எங்கே? கடவுளுக்கு உடன்படிக்கை செய்து கொள்வதென்றால் ரொம்ப பிடிக்கும். என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே நான் டெய்லி என்ன பண்ண போகிறேன்? விபிலியம் வாசித்து உங்களை அதிக பண்ணி. இன்றைக்கி அந்நிய பாஷையை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். வேதத்தை வாசிக்காமல் ஒரு மொழி தெரியாமல் நீங்கள் எப்படி அந்நிய பாஷை பேசுவீங்க? எல்லாம் வந்து நிற்கிறீங்க, எல்லாம் இவ்வளோ தூரம் வந்துருக்குறீங்கல்ல, எதுக்கு வந்துருக்கிறீங்க? ஏசப்பா பற்றி தெரிஞ்சுங்க. பைபிள் வீட்டில் யாருக்கிட்டாலும் பைபிள் இல்லை, வீட்டில் விவிலியம் இல்லாதவர்கள் யாரும் தான் நான் சும்மா தரேன், ஃப்ரீயாக தரேன். செல்ஃபோனில் என்னென்ன வச்சுருக்கீங்களா, ஆப்பு வச்சுருக்கீங்களா? வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வாலிப பிள்ளைகள். விவிலியத்தை நம்பாத சில பேரும் இருக்கிறீங்க. தயவு செய்து விவிலியத்தை வாசிக்கும்போது உங்கள் வீடு வந்து வெளிச்சம் வரும். நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் விவிலியத்தை வாசிக்க 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 ஆண்டவருடைய வரங்கள் கனிகள் எல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இதயத்தில் உள்ள நீங்கள் சுவைக்க சுவைக்க சுவைக்க, நீங்கள் போகையிலும் வருகையிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க அந்த என்ன ஆகணும், அப்படியே உள்ள ஆத்மா எரிய ஆரம்பிச்சு என்ன ஆகணும், உங்களை அறியாமலே உங்கள் வீடு வந்து வெளிச்சம் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் ஒரு நெருக்கம் இருக்காது, குடும்பத்தில் கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, எல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? ஒத்தாசை செய்வார். அந்த ஒத்தாசைக்காரன் நீங்கள் செய்கிற, நான் வந்து தொடர்ந்து மன்றாடுறேன், நான் வந்து ஃபாஸ்டிங் போடுறேன். உங்கள்கிட்ட யார் ஃபாஸ்டிங் கேட்டால்? கடவுளே யாருன்னு தெரியாது. கடவுளே யார் தெரியும்? யாருக்கிட்ட ஃபாஸ்டிங் போடுறீங்க? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ ஆண்டவர்கிட்ட நான் அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கேள்வி கேட்கணும். ஆண்டவரே இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கற்றுக்கொடு. கற்றுக்கொடு என் பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு தெரியாது, கற்றுக்கொடு. அப்போது சரிப்பா 3-4 ஸ்கிரிப்ட் எழுதி 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 இல்லாண்டவரை என்ன பண்ண, நீ கற்றுக் கொடுப்பா, என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடு, அவங்களாம் வயசானவங்கள பரவாயில்ல கற்றுக் கொடு, அவனுக்கு தெரியாது. ஸோ இதை கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் பிரியமான காரியங்கள் செவி கேட்க, செவி உள்ளோர் கேட்க கடவன். அவள் தான். யாருக்கெல்லாம் செவி கேட்க, நிறைய சத்தம் உங்களை சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்கும்.
பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, கணவர் கூப்பிடுவார், அங்கே ஏதோ பக்கத்தில் யாரோ பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப மெலிசாக கேட்கும். அப்படி யாருடைய சத்தம் கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறீர்களோ அவருடைய ஆத்மா இன்றைக்கி என்ன ஆகும்? கடவுள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். கடவுள்கிட்ட பேசணும். அதை பற்றி இன்றைக்கி வந்து பேசலாம். யோவானில் வந்து பார்த்திங்கன்னா 3வது அதிகாரம் 1-5 வரை. இப்போ எழுதுறவங்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணும்போது இதெல்லாம் பயன்படுத்தணும். நீங்கள் ஊழியம் பிறருக்கு பார்க்கும்போது இப்போ எழுதுகிற வேத வசனத்தெல்லாம் வாசிக்கணும். இல்லைன்னா எழுதாதீங்க. நான் வந்து ஒரு இடத்துல போய் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் மடித்து வச்சுக்குவேன், நான் கடவுளை பற்றி பிறருக்கு அறிவிக்க மாட்டேன் என்பவர்கள் தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஏன் சொல்லுங்கள்? முதல்ல அது உங்கள் இதயத்தில் போக வேண்டியது இருக்குது. நல்லா கவனிக்கிற குழந்தை பரீட்சையில் பாஸ் ஆகுமா? டீச்சர் சொல்ல எழுதுகிற குழந்தை பாஸ் ஆகுமா? நல்லா கவனிக்கிற குழந்தை. ஏன்னா கடவுள் பேசுகிறது கடவுள். அப்போ உங்கள் கடவுள் உங்கள் இதயத்தில் பேசுகிறாருன்னா எழுதிக்கணும். எதுக்காக எழுதணும்? நான் அடுத்தவருக்கு அதை சொல்ல போகிறேன் அப்படி சொல்லணும். இப்போ நான் ப்ரைஸ் தரான்னு சொன்னேன், எல்லோரும் ப்ரைஸ் தரான்னு சொல்லுவீங்க. ஏன் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இப்போ அது கேள்வியும் பதில் மாதிரி ஆயிடுச்சு. ப்ரைஸ் தராட், ப்ரைஸ் தராட், அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் சொல்கிறீங்க? ப்ரைஸ் தராட் சொல்லும்போது நீங்கள் வானத்தூதர்களை போல மாறிவிடுவீர்கள். அல்லேலூயான்னு சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க? கடவுளுடைய தூதர்களாக மாறிவிடுவீங்க. அந்த வார்த்தையோட அர்த்தம், பல காரியங்கள் நமக்கு அது அர்த்தமே புரியல. அர்த்தம் புரியாதனால தான் புரியவில்லைன்னு தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த வயசில் சாவறதுக்குள்ளே அந்நிய பாஷை பேசிடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதான் கடவுளோட பாஷை. இப்போ பின்னாடி போகலாம். ஸோ நிக்கோதேமுவும் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாங்கன்னா, யோவானில் 3வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரையும் பேசிக்கிறாங்க. அப்போது நிக்கோதேமு போய் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே அவர் வந்து புகழுறாரு, கடவுள் உங்ககிட்ட இல்லைன்னா இது பற்றிய பெரிய காரியங்கள்லாம் உங்களால் செய்ய முடியாதுன்னு நான் விசுவசிக்கிறேன் அப்படி சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் ஆவியினாலும் நீரினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான்? உள்ளே நுழைய மாட்டான். இது எத்தனை பேர் இந்த வசனம் படிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில் பிறந்துருக்கிறீங்க? ஆவியில் பிறக்கிறதுனா என்ன? ஆவியில் பிறக்கிறதுனா என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதா? யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? சரி, உள்ளே போகலாம். அப்போ ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஆவியில் பிறந்திருக்கணும். ஆவியில் பிறந்திருக்குன்னா இப்போ என்னன்னு திரும்பி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஒருவரும் என்ன பண்ணோம்? பரலோகத்தில் வந்து இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கணும். அதாவது என்ன சொல்லணும்னா, எபேசியர் 4:30 ஒருவரும் என்ன பண்ணுமா? பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள. ஒருத்தர் பரலோகத்துக்கு போகிறோமா இல்லையான்றது நம்ம இங்கேயே டிசைட் பண்ணிடலாம். இதுக்கு செத்துட்டு போய் நம்ம போய் அந்த உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம்? நோட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? எபேசியர் 4:30 பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கோம். தேவனுடைய அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இது ஐடி கார்டு மாதிரி. ஸ்கூலில் போகும்போது ஐடி கார்டு போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு இல்லைன்னா நீங்கள் யார் வேணால் ரொம்ப படித்தவங்களாக இருக்கலாம், எல்லா அறிவும் இருக்கலாம், ஆனால் வேதத்தில் உள்ள ஒரு எழுத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. நான் விசுவசிக்கிறேன். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரலோகத்தில் இடம் கிடையாது. தயவு செஞ்சு உத்தரிக்க ஸ்தலத்தில் போய் எங்கே இடம் வாங்குதுன்னு இப்போ அட்மிஷனில் போய் நின்றுங்க. நரகத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. நேராக நரகம்தான். நாளைக்கு நான் செத்து போனால் கூட இதே கதி தான். நான் பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கி ஜெபம் பண்ண யாரும் வரமாட்டாங்க. பரிசுத்த ஆவியில் ஒருத்தர் பேசினா யாரும் ஜெபிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. பைபிள் படினா யாரும் வரமாட்டாங்கிறாங்க. தொடர்ந்து கண்டினியூவாக படிங்கன்னா படிக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் தைரியமாக ஆண்டவர்கிட்ட பேசுவாங்களா? ஆண்டவரே, நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் வந்து தினமும் படிப்பேன். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். வாடா, வா, உள்ள வா. ஏன்? நீ என் விருப்பத்தை, என்னை அறிந்து கொள்ள நீ விரும்புகிறாய். எத்தனை பேர் அறிந்து கொள்ள விரும்புகிறீங்க? இல்லை. தயவுசெய்து வேதத்தை வாசிங்க. சரி, அப்போது ஜீவனை பற்றி நிறைய பைபிளில் ஜீவன் 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 சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. யாருன்னா ஜீவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளில் ஜீவன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்ன பண்ணுறோம்? ஜீவ தண்ணீர், ஜீவன் உள்ள தேவன், நித்திய ஜீவன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நிறைய ஜீவனை பற்றி போடுவோம். ஜீவன்னா என்ன? இப்போ ஜீவனை பற்றி பார்க்கலாம். ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். என்ன பண்ணார்? ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ ஜீவன்னா என்னன்னே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? இத்தனை காலம் ஜீவன் இல்லாமல் வாழ்ந்து விட்டோம். அப்போ ஜீவன் இல்லையே, எனக்கு தான் உயிர் இருக்கு. ஜீவன்னா உயிர் தானே. அன்றைக்கி ஊதுனையும் என்ன பண்ணார்? ஆதாம் வந்து எழுந்து உட்காந்தார்ல. அப்போ ஜீவன்னா உயிர் தானே? இல்லை. ஜீவன்னா என்னன்னா காய், அதாவது எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா KAI, காய்னா என்னென்னா தேவனை போன்ற வல்லமை, அப்படியே கடவுள், டிட்டோ கடவுள், தேவனை போல பரிசுத்தம், கடவுளை மாதிரியே பரிசுத்தம், தேவனை மாதிரியே குணாதிசயம், அப்படியே டிட்டோ தேவன் தான். அப்படி போனா போயிடணும், வானா வரணும், உண்டாகுக அப்படி சொன்னால் உண்டாகும். அப்படியே ஒட்டு மொத்தமாக கடவுள் தான் டிட்டோ. அதுதான் ஜீவன். ஜீவன் என்னது? அப்படியே கடவுளுடைய குணாதிசயங்கள் எல்லாம் நிறைந்தது தான் ஜீவன். அந்த ஜீவனை தான் அவர், அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா உங்கள் சொத்து விவரத்தை சொல்லுங்கள் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவோம்? காரு, நகை, பணம், நிலம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம்ல, சொத்து. அதை தான் என்ன சொல்லுவாங்க ஷார்ட்டாக ஹீப்ரூவில்? ஜீவன் என்னது? தேவனை போன்ற வாழ்வு. அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? என்ன பண்ணுறாங்க? மனுஷன் வந்து என்ன பண்ணுறாங்க? மனுஷனை உருவாக்கிட்டாரு, படுத்துட்டுருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு? தன்னை போலவே அவன் என்ன இருக்கணும்? உயிராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து கடவுளாக தான் அவரை பார்க்குறீங்க. நீங்கள் சக மனிதரை போல் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை மாதிரி ஒரு நல்லவர், அவரை மாதிரி ஒரு பரிசுத்தம் உள்ளவர் பார்க்கவே முடியாது. அவரை மாதிரி ஒரு கடவுளை பார்க்கவே முடியாது. உயிருள்ள தேவன். உங்கள் கண்ணீரை பார்ப்பார், தொலைப்பார். ஆனால் என்னமோ நம்ம அந்த கரத்தை கேட்குறது இல்லை. தகப்பனை போல் நின்று பார்ப்பார். அந்த தகப்பனை யாரும் நேசிக்கிறது இல்லை. விவிலியத்தையோ பைபிளாக வச்சே தூரமாக வச்சே பார்க்கறதுனால தான் இவ்வளோ கஷ்டமோ. சரி, ஆண்டவர் என்ன பண்ண? தன்னை மாதிரியே என்ன பண்ணார்? அவனை உருவாக்கணும்னு நினச்சி தன்னுடைய ஜீவனை எடுத்து ஊதுறாரு. சரிங்களா? இப்போ எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனம். நான் ஏன் வந்து அவரை ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். கர்த்தரோ மெய்யான தெய்வம். கர்த்தர் மட்டும்தான் மெய்யான தேவன். கர்த்தரோ மெய்யான தேவன். கர்த்தர் மட்டும்தான் மெய்யான தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். புரியுதுங்களா? அவருக்கு என்ன? அதுக்கு ஜீவனுள்ள தேவன். ஆண்டவர் கூட சொல்லுவார்ல, நான் வந்து இந்த விசுவாசம், கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த மலையை பார்த்து அப்பால போக சொன்னால் அந்த மலை என்ன பண்ணுவோம்? ஓடிப்பா அந்த கடலில் போய் விழுந்தோன்னு சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த கடவுளுடைய வல்லமை நமக்குள்ளே வரும். அப்போது நீங்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டால் என்ன இருக்கும்? அந்த கடவுளை போல் நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளை போல் என்ன பண்ணோம்? இருப்பாங்க. ஸோ மனிதன் என்ன பண்ண? தன்னை போலவே இருக்க வேணும். அவர் என்ன? அவரோட நாசியில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஊதுறாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டே இருந்தது. எல்லாம் அவன் என்ன பண்ணால்? நல்லா தான் இருந்தது. இந்த ஜீவ ஆத்மாவை ஊதினார். ஆதாம் எழுந்தான், எல்லாரையும் பேசினா கொண்டா, எல்லாம் பண்ணால் நல்லா தான் இருந்தது. ஒரு காலம் வந்தது. அப்போ காலம் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா மனுஷன் வந்து பாவம் பண்ண ஆரம்பித்தான். பாவம் செய்ய எல்லாருக்கும் தெரியும்ல. ஆதாம் வந்து பாவம் செய்தார். 3வது அதிகாரத்திலே பாவம் செஞ்சிடறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா பாவம் செய்த உடனே அவனுக்குள்ள இந்த ஜீவ சுவாசம் 2ஆக பிரிக்கலாம். பிரித்து எழுதுக. ஜீவ சுவாசம், ஜீவம் ப்ளஸ் சுவாசம். ஜீவன் போயிடுச்சு, சுவாசம் மட்டும் இருந்துச்சு. அப்போ அவனுக்குள்ள இந்த அந்த கடவுள் என்ன பண்ணிட்டாரு? விலகிட்டு. யாரும் சொன்னார்ல, இந்த கனியை நீ உண்டால் சாகவே சாவாயின். அவனுக்கு சாவுனா என்னன்னு தெரியல. பாம்பு சொல்லிச்சு, நீ சாவ மாட்ட, நீ கடவுளை மாதிரி ஆகிடுவான். ஆனால் என்னாச்சு? கடவுள் அவனை விட்டு விலகிவிட்டார். ஜீவன் அவனை விட்டு விலகியது, சுவாசம் மட்டும் அவன்கிட்ட இருந்தது. பிரைஸ் சொல்கிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. வானத்துதராக மாறிடுவீங்க. பயபக்தியாக சொல்லுங்கள். நான் சொன்ன உடனே பிரைஸ்லான்னு யாரும் பிரைஸ்லாக சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்கள் முன்னாடி நிற்பார். எப்போவுமே கடவுள் தான் உங்கள் முன்னாடி நிற்கணும். நீங்கள் பிரைஸ்லான்னு சொல்லும்போது கடவுளுடைய தூதர்களாக மாறிடுவீங்க. ஏன்னா அந்த அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? எந்த செஞ்சாலுமே கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். கடவுளுடைய திருநாமத்தை வீணாக சொல்லாது இருப்பாயாக. புரியுதுங்களா? ஒருத்தர் போயினே இருக்கிறான், காலில் ஒன்று இடிச்சிச்சு, எட்டி வச்சியா பிரைஸ் தி லார்ட், அப்பா சரியாக போச்சு. அவ்வளோ சொல்லக்கூடாது. கடவுளுடைய திருநாமத்தை வீணாக சொல்லாது இருப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லுவது கடவுளுடைய பரலோக பாஷை. நல்லா புரிஞ்சுங்க.
பரலோகத்தின் மொழி, பரலோகத்தின் மொழியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ஜீவன் வந்து அவனுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ சுவாசம் மட்டும்தான் நிற்கிது. அப்போது ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அடாடா என்ன ஆயிடுச்சு, இவனுக்குள்ளே இந்த ஜீவன் போயிடுச்சு. பாம்பு என்ன பண்ணுறது, நயவஞ்சகமாக அவன்கிட்ட பேசி அவனுக்குள்ளே அந்த ஜீவனை வெளியே தூக்கிடுச்சு. அப்போ அவனுக்கு எதாவது செய்யணும். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டார் கடவுள். எப்படியாவது அவனுக்கு என்ன பண்ணணும், அந்த இறந்து போன சுவாசத்தை கொண்டு போய், ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணணும், திருப்பி கொண்டு போய் அவனுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், ஆசைப்பட்டார். சரிங்களா? சரி, இப்போது ஒருத்தருக்கு ஆதாம் வந்து திரும்பி நம்ம பழைய கதைக்கு வரும். ஆதாமுக்கு ஆண்டவர் வந்து ஜீவ காற்றை ஊதுனார். அப்போ அவன் ஃபஸ்ட்டு உயிர் வந்தோடனே அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆதாமுக்கு உயிர் வந்த உடனே என்ன பண்ணியிருப்பான்? ஒருத்தருக்கு உயிர் வந்தால் என்ன பண்ணுவார்? சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை, பெரியவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இறந்து போய் இருக்கிறார், அவருக்குள்ளே ஒரு உயிர் வருது. உயிர் வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார்? எழுந்து உட்காருவார். உயிர் வந்துருச்சுல, எழுந்து உட்காருவார். அடுத்து என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்போது ஆதாம் வந்து எழுந்து உட்கார்றாரு, பேசுகிறார். யார்கிட்ட பேசியிருப்பார்? ஆண்டவர்கிட்ட. ஏவல் தான் வரவே இல்லையே. இப்போ தானே அவர் ஜீவகாத்தையே ஊதுறாரு. ஜீவகாத்து வந்து உயிர் வந்துருச்சு. யார்கிட்ட பேசியிருப்பார்? முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பார். ஆண்டவர்கிட்ட பேசும்போது எந்த பாஷையில் பேசியிருப்பார்? இப்போ அந்த காலத்தில் ஹீப்ரு தான் இருந்துச்சு, அதனால் ஹீப்ருவில் வச்சுக்கலாம். சரி, அப்படியே உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், அவருடைய சொந்த பாஷையில் பேசினாலும் வச்சுக்கலாம். ஆதாம் என்ன பண்ணார்? அவருடைய சொந்த பாஷையில் ஆண்டவரோடு பேசினார். சரிங்களா? அப்போ என்னாச்சுன்னா, சொந்த பாஷையில் பேசணுன்னே என்னாச்சு, இவன் போய் என்ன பண்ணுறான்னா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பாம்பு, ஆண்டவர் இல்லாத சமயத்தில் பார்த்து என்ன பண்ணுறான், பாம்பு கிட்ட பேசுகிறான். பாம்பு என்ன பாஷை பேசியிருக்கோம்? சொந்த பாஷையில் பேசியிருக்கோம். அப்போ அவன் காது கேட்குது, பாம்பு பேசணுன்னே அவன் காது கேட்டு என்ன பண்ணுறான், அங்கே ஒரு பாவம் நடந்து போகுது. இதனால தான் என்ன ஆச்சுன்னா, அவன் பாவம் செஞ்சவனே அவனோட ஜீவனை இழந்து போயிடும். சரிங்களா? இது என்ன ஆகக்கூடாது, திரும்பவும் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. எப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்பா பார்க்குறாரு, எப்படியாவது இவங்களுக்குள்ள அந்த ஜீவனை என்ன பண்ணணும், உள்ளே கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம். நீங்கள் அப்போஸ்தலர்கள் மொழியில் 2வது அதிகாரம் 1லேருந்து 4 பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுவாங்க. அந்த பரிசுத்த ஆவி உள்ளே வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. ஏன் அவங்க அந்நிய பாஷை பேசுனாங்க? ஏன்னா சொந்த பாஷையில் பேசினா அவன் என்ன பண்ணுவான், திரும்பி போய் தேவையில்லாத இடத்துல தன்னோட காதை கொடுத்து தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு திருப்பி அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய ஜீவனை எழுந்து போவான். மனிதன் என்ன பண்ணுவான், ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் கடவுள்கிட்ட தான் பேசுகிறோம். அது சொன்னார்ல, யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் இந்த குப்பைகளெல்லாம் காதில் வாங்கி தேவையில்லாத சத்தத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆத்துமாவை பாவத்திற்கு தள்ளி என்ன பண்ணிடுவான், ஜீவனை மீண்டுமாய் எழுந்து போவான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு நினச்சார். அப்போ என்ன பண்ணலாம், இவனுக்கு புரியாத ஒரு பாஷையை கொடுத்துரு, அந்நிய பாஷை ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தாரு. ஏன் ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுத்தாரு? ஏன்னா மனிதன் பெற்றுக்கொண்ட ஜீவனை மீண்டுமாய் அவன் என்ன பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது. சரிங்களா? அப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி, மனிதனிடம் இருந்த ஜீவன் ஏன் வெளியே போச்சு? ஒரே அமைதியாக இருக்குது, எதுவும் பதில் இல்லை. பின்னாடி இருந்து இல்லை, புரியுதா நான் பேசுகிறது? என்ன புரியுதா? இல்லை அந்நிய பாஷையில் ஏதாவது பேசுகிறேன்னா? இல்லை நிஜமாக உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு புரிகிற பாஷையில் ஏதாவது பேசுகிறேன். புரியுதா? வெரி குட். நான் திரும்பவும் சொல்ல வரேன், இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா திரும்பவும் கடவுளுடைய பேசுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். இன்றைக்கி அந்நிய பாஷையில் நிறைய பேர் பேசுவாங்க. பேசுகிற காரியம் உங்களுக்கு புரியணும்னா அந்நிய பாஷைனா ஏன் தெரியணும். நான் ஏன் பேசலைன்றதுக்கு நீங்கள் மனசு வருத்தப்படணும். அந்நிய பாஷை பேசாதவன் கடவுளோடு பேச முடியாது, கடவுளிடமிருந்து எந்த தயவையும் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுங்க. மொழி தெரியாத ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு வடநாட்டுக்கு போயிட்டீங்க, அங்கே முழுக்க ஹிந்தி தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நீங்கள் போய் அங்கே ஏதாவது சாப்பிட முடியுமா? உங்களுக்கு பிரியமான காரியத்தை ஏதோ பெற்றுக்கொள்ள முடியுமா? உங்களால் முடியுமா? உங்களால் முடியாது. அப்படின்னா என்ன இருக்கணும், அவர்களுடைய மொழி என்ன இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சாதாரண உலகத்துக்கே இதுதான் கண்டிஷன். அப்போது உலகத்தை படைத்த தேவன் தன்னிடம் பேசுவதற்கு ஒரு மொழியை வைத்திருக்கிறார். அந்த மொழி என்ன மொழி?
அந்நிய பாஷையாக இருக்கிறது. அந்த அந்நிய பாஷையில் நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். அப்போ அந்நிய பாஷையை நீங்கள் ஆதியில் கடவுள் வந்து என்ன பண்ணார்னா, மனுஷனை வந்து மண்ணால் உருவாக்கி என்ன பண்ணார்? ஊதினார். என்ன பண்ணார்? ஊதினார். அவனுக்கு ஜீவன காற்று வந்தது. அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவார்? உயிர் தெழுந்து வந்தவுடனே என்ன பண்ணுவார்? வந்தவுடனே யோவான் 20:22 யோவான் 20:22 இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இது வரைக்கும் அவர் செய்யாத காரியம் ஒன்று. அவர் சீடர் மேலே என்ன பண்ணுவார்னா ஊதுவார். நீங்கள் வாசிச்சிங்கன்னா தான் வேதத்தை நீங்கள் வாசித்தால் தான் தெரியும், இல்லைனா தெரியவே தெரியாது. அப்போ அவர் பண்ணுவார், ஊதுவார். அப்போ ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்கள் மேலே ஊதி என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் அப்போ இறந்த உடனே என்ன ஆகல? ஒரு மகிமை அடையவில்லை. திரும்பி அவர் தந்தையின் பக்கம் போய் வலது பக்கத்தில் உட்காந்து அவர் மகிமை அடைகிறார். அப்போஸ்தலர் பணிகளை திரும்பி என்ன ஆகுது? அந்நிய பாஷை அவர்களுக்கு வரமாக அளிக்கப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ ஆதியில் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆதாமை படைச்சப்போ நீ என்ன பண்ண, இந்த பூமியில் உள்ள சகல காரியங்களையும் கீழ்ப்படுத்துவாயாகன்னு சொல்கிறாரு. அவரை என்ன பண்ணுறாரு? ஆண்டவரோட முதல்ல பேசுகிற உயிர் தெரிந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவருடன் பேசுகிறார். ஆண்டவருடன் பேசிவிட்டு அந்த உயிரினங்கள் கூட பேசும்போது என்னாச்சு? சகலமும் கீழ்ப்படிந்தன. சகலமும் என்ன பண்ணியிருந்தது? அவருக்கு கீழ்ப்படிந்தன. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் வந்து கடவுளோட அந்நிய பாஷையில் பேசிவிட்டு மக்களோடு பேசும்போது அனைவரும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தனர். இது வேதம். அப்போஸ்தலர் பணிகள் 6வது அதிகாரம் 6லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா இதில் உள்ள வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன பண்ணாங்க? கடவுளோடு பேசிவிட்டு அந்நிய பாஷையில் பேசிவிட்டு அந்த உலகத்தை பார்த்து பேசும்போது அந்த உலகம் என்னது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அப்போது உங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனைமா, தகராறு, பிரச்சனை, நிம்மதி இல்லை, பண பிரச்சனை, வேலை இல்லை, குழப்பம், கண்ணீர். நீங்கள் கடவுளோடு பேசிவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைகளை பேசி பாருங்கள், என்ன ஆகும்? உங்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடும். இப்போ சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க சரியாக படிக்கலை, என் கணவருக்கு சரியாக வேலை இல்லை, நோய்வாய்ப்பட்டிருக்கேன், இறந்துருவேன், நான் இறந்துட்டா பரலோகம் போவேனா இல்லையா, நான் எப்போ இறப்பேன்னு தெரியல, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் சிறியவர்கள் என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணுறதில்ல? அந்நிய பாஷையில் பேசுவது இல்லை. நம்ம என்ன பண்ணுறதில்ல? அந்நிய பாஷையில் பேசுவது கிடையாது. நீங்கள் அந்நிய பாஷையில் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஜீவனுள்ள வாழ்வு என்ன வரும்? நமக்கு வரும். ஜீவனுள்ள வாழ்வு என்றால் என்ன? ஜீவனுள்ள வாழ்வு என்றால் என்ன தெரியலையா? ஜீவனுள்ள வாழ்வு என்ன? இதே மாதிரி இப்படி தான் நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க. ஆண்டவர் உட்காந்துருப்பார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் தேவையெல்லாம் சொல்லின்னு இருப்பீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவர் பேசுறது உங்களுக்கு காதை விடாதுல்ல. இதை மைக்கு வச்சு நீ இவ்வளோ தூரம் பேசுகிறேன், எத்தனை பேர் ஆர்வமாக கேட்குறீங்கன்னே தெரியல. அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. ஒருத்தருமே பதில் சொல்ல மாட்டீங்களே. ஜீவன்னா என்ன? எனக்கு அந்த கடைசியில் இருக்கிற வரைக்கும் தெரியணும். ஜீவன்னா என்ன? கடவுளை போன்ற வாழ்வு. இப்படி தான் உயிர்னு தான் சொல்லியிருந்தீங்க. இல்லை, கடவுளை போன்ற வாழ்வு, கடவுளை போல ஞானம், கடவுளை போன்ற பரிசுத்தம், கடவுளாக வாழ்வது. நீங்களும் இயேசு கிறிஸ்துவ ஒன்றா மாறணும். இயேசு கிறிஸ்துவ நீங்கள் நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டு அவர் காலில் போயிடலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து நீங்கள் தான். இயேசு கிறிஸ்து நீங்கள் தான். அன்னை மரியாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உருவில் தான் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ண போய் நின்று பாருங்கள். உங்கள் கையில் இருந்து ரத்தம் ஊற்றும், உங்கள் தலையில் முள்முடி சொல்லி ஊற்றணும். அப்படி என்றைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்றைக்கி உங்களுக்கு ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள். மேக்கப் போடலாம் நம்ம முகத்தை நம்மளாலே பார்க்க முடியாது. எத்தனை பேர் கடவுளை உங்களுக்குள்ளே பார்த்துருக்குறீங்க? நான் கடினமாக ஒருத்தரை பேசிடுறேன், ஏன்னா என்கிட்ட கடவுள் இல்லை. நான் ஒருத்தரை மன்னிக்க மாட்டேங்கிறேன், ஏன்னா என்கிட்ட கடவுள் இல்லை. நான் ஊமையாக வாழ்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, அடிக்கடி ஒரு காட்சி வரும், சிலுவையில் ஆண்டவர் தொங்கிட்டு இருப்பார். எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறேன். எப்படின்னா, பதில் பேசினா யாரும் கடவுள்கிட்ட போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு பிரதர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணும்போது அவர் சொல்லுவார், நீ இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நேரம் அந்த ப்ரேயருக்கு போக மாட்டீங்க. ஏன் சொல்லுங்கள்? அவன் மனுஷனாக இருந்து என்ன பண்ணுறான்? உங்கள் தப்பை வந்து சுட்டி காட்டி இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லைன் போடுவார். அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ப்ரேயருக்கே போக மாட்டீங்க. நான் செஞ்சு தரேன்.
ஏன் நீங்கள் கடவுள்கிட்ட போய் மன்றாடுறீங்க, ஏன் ஜெபமாலை சொல்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுறீங்கன்னா, அங்கேருந்து உங்களுக்கு நீங்கள் பதிலை எதிர்பார்க்க மாட்டீங்க. யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, பதிலை கேட்பது கிடையாது. ஒன்வே தான். நான் இன்றைக்கி 4 ஜெபமாலை சொன்னேன், 5 ஜெபமாலை சொன்னேன், 6 ஜெபமாலை சொன்னேன், இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு வேலை பண்ணேன். ஆண்டவர் வருத்தப்படுறாரு. அப்போ என் வார்த்தை அவன் காதில் போகவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், என்னை சிலையாக மாற்ற முயற்சி. ஆண்டவர் நம்மளை உயிருள்ள மனிதனாக மாற்ற முயற்சி பண்ணார். நம்ம அவரை என்ன பண்ணுறோம், சிலையான மனிதனாக மாற்ற பண்ணுகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டம் கட்டி அந்த கட்டத்துக்குள்ளே ஆண்டவரை உட்கார வச்சு அந்த கட்டத்துக்குள்ளாக இருக்கணும். நீங்கள் ஜெபமாலை சொல்லும்போது ஒரு விஷயம் நடக்கும். எங்கு இருவர் அல்லது அதுக்கு மேற்பட்டோர் கூடி இருந்து ஜபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன். நீங்கள் ஜெபமாலை பண்ணும்போது ஒரு கையை இயேசுவை பிடிச்சிக்குவார், ஒரு கையை மாதாமா பிடிச்சிக்குவாங்க. அந்த இரு கரங்களுக்குள்ளே உங்கள் கரங்கள் வந்து அந்த மணியை பிடிச்சிட்டு இருக்கும். இது எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? உங்களோட கரம் 3வது கரமாக தான் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி 2 கரம் அதை பிடிச்சிட்டு இருக்கும். அழுக வரும், கண்ணீர் வரும். அந்த ஜெபமாலையை நீங்கள் தொடும்போது உங்களுக்கு உயிர் வரும். மாதாமா கையை பிடிச்சி எடுத்துன்னு வந்து நீ உயிர் இல்லாமல் இருக்கிறாய், நீ உயிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கையில் அந்த ஜெபமாலையை கொடுத்து ஜெபிக்க வைப்பாங்க. நீங்கள் இந்த உயிர் இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த காரியமும் உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் சொல்லுங்கம்மா, நான் இன்றைக்கி ஜெபிக்கிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், நான் போய் வீட்டில் போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறேன், என் குடும்பத்து மண்டாட்டி என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு, நான் ஒருத்தனை நான் வரான் போகிறான், இந்த நோய் நல்லாகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் நல்லாயிடுறான். அப்படி யாராவது சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள். நான் அந்நிய பாஷை பேசவே இல்லை, ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு நல்ல நன்மைகள்லாம் கிடைக்குதுண்ணா. சாத்தா சகல நீங்கள் உழைத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா ஆண்டவருடைய செயலில் நீங்கள் செயல்பாடாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுடைய செயல்பாடுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் யார் இருக்க மாட்டா, கடவுள் இருக்க மாட்டார். நீங்கள் விடுதலை பயண நூல் 33வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா எழுத வேண்டாம். 33வது அதிகாரத்தில் இவங்க வந்து அந்த சிலை வழிபாடு பண்ணிவிடுவாங்க, கன்றுக்குட்டியை செஞ்சுருவாங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டுருவார். அப்போ சொல்லுவார், நீங்கள்லாம் போங்க, என் சமூகம் வரும், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்கள் கூட வரமாட்டேன் அப்படி சொல்லுவார். அப்போ மக்கள்லாம் போக தயார், மக்களுக்கெல்லாம் தயார். ஆனால் மோசஸ் மட்டும் அழுவார், நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு நீங்கள் வேணும். உங்களுடைய ஆவி என்னோடு இல்லை என்றால் நான் என்ன பண்ணுவேன், இறந்தே போய்விடுவேன். நீங்கள் வரலைன்னா நான் வரமாட்டேன். இது உங்கள் பேருக்கே இருக்குது, நீங்கள் உங்கள் ஜனத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, விட்டு கொடுத்தீங்கன்ற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர்கிட்ட மன்றாடுவார். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு பேச வேணும். ஏன் நான் அந்நிய பாஷையில் ஆண்டவர் எல்லாம் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், அந்நிய பாஷையில் பேசுகிற மாதிரி ஒரு கொலகொலான்னு பேசுகிறாங்க, சரபி 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 சரபின்றாங்க. ஏன் அப்படி சொல்லணும், ஏன் நம்ம சொந்த பாஷையிலே பேசலாமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 28:11, ஆனால் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் புகட்டுவார். இது என்னது, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, பல ஆயிரக்கணக்குக்கு முன்னாடி ஆண்டவர், நான் இப்படி தான் பேசுவேன், என் குழந்தைங்க கூட நான் இப்படி தான் பேசுவேன், என் குழந்தை என் பாஷை பேசும், என் குழந்தை என்ன பண்ணும், என்னோட மொழியை பேசும். புரியுதுங்களா? இல்லை நான் என்ன பண்ணாது, நான் இப்படி தான் பேசுவேன், குளறிய பாஷையில் தான் நான் என்ன பண்ணுவேன், நான் பேசுவேன். பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பாம்பு என்ன பண்ணுச்சு, சொந்த பாஷையில் பேசுனதுனால அந்த மனிதனை வீழ்த்தியது போல் திரும்பி ஒரு முறை நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறார் ஆண்டவர், நான் குளறிய பாஷையில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், குளறிய பாஷையில் தான் பேசுவேன். அப்போ இந்த குளறிய பாஷையை நம்ம பேசும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு நன்மை கிடைக்கும். அது என்னன்றது ஏசாயா 28:12. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நல்லா படிங்க. இதுவேவா இதுவுமா? சரி, இதுவும் இளைப்பாறுதலா இல்லை இதுவே இளைப்பாறுதலா? இதுவே தான் இருக்குதா? அப்போ இதுவும்னா நிறைய காரியம் இருக்குது, அதில் இதுவும் ஒன்றுன்னு அர்த்தம். இதுவேனா என்ன அர்த்தம், இது மட்டும்தான் அர்த்தம், இது மட்டும்தான், வேறு இளைப்பாறுதல் கிடையாது, இது மட்டும்தான் இளைப்பாறுதல். அப்போ அந்த கொடியேறிய பேச்சில் தான் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு,
இளைப்பாறுதலை வச்சிருக்கிறார். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே என்னது? ஆறுதல். அப்போ முதல்ல நீங்கள் அந்நிய பாஷையில் பேச 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 என்ன ஆகும்? உங்களுக்கு அர்த்தம் புரியாது. ஆனால் உங்கள் ஆத்மா என்ன ஆகும்? ஆண்டோட பேசி 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 இளைப்பாறுதல் அடையும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆத்மா இளைப்பாறு அடைய 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 அடையா என்ன ஆகும்? நீங்கள் பட்ட வேதனை, உங்கள் துன்பம், கண்ணீர், உங்கள் குறைகள், சொல்ல முடியாத பயம், கஷ்டம், வேதனை எல்லாம் தண்ணீர் மாறி மாறிடும். இதுதான் உங்கள் உடலுக்கு கிடைக்கிற ஆறுதல். அப்போ ஆண்டவர் இளைப்பாறுதல் தராரு. அந்த இளைப்பாறுதல் வழியாக என்ன தராரு? உங்களுக்கு இளைப்பாற்றி தரார். அதே சமயத்தில் என்ன தராரு? உங்கள் உடலுக்கு ஆறுதலும் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் பேசித்தான் நீங்கள் என்ன அர்த்தம்? ஒருவருக்கு நீங்கள் கிடைக்கின்ற இளைப்பாறுதலும் அவருக்கு கிடைக்கின்ற ஆறுதலமாய் இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த இளைப்பாறுதலுக்கும் ஆறுதலுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ கடவுளோட பிள்ளைகள் கடவுளோட மாடு என்ன பண்ணலாம்? கடவுளோட அந்த பரிசுத்த ஆவியானவரோட கட்டுப்பாட்டில் பேசுவோம். ஒரு ஆவியில் பேசுகிறது என்ன பண்ணுவார்னா அவருக்கே புரியாது. அந்நிய பாஷையில் பேசுவார், சரபி ஷரபி 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 ஷரத்ரிபி ஷரபி ஷரபி ஷக்கரான்னு அவருக்கே புரியாது. அவர் ஏன் பேசுவார்? பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் நின்று பேசுவார். அவர் சொந்த பாஷையில் பேச மாட்டார். அவர் பேசுகிறது என்னன்னே அவருக்கு புரியாது. உங்கள் பக்கத்தில் இருக்கணும் புரியாது. என்ன பிரதர் அவர் என்ன பேசுகிறான்னு புரிய மாட்டேங்குது. என்ன தான் பேசுகிறாரு? ஷரபி 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 ஷரபின்றார். என்ன தான் பேசுகிறாரு? அவர் பேசுறது எனக்கு புரியல. அப்படி தான் புரியாது. கடவுளுடைய பாஷை மனிதனுக்கு புரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா உங்கள் தேவை என்னன்னே உங்களுக்கு சொல்ல தெரியாது. இன்றைக்கி தேவை தான் நீங்கள் பேசுவீங்களே தவிர இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கழித்த பிறகு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஆத்மாத்துக்கு மட்டுமல்ல உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலும் தருவார். அதே சமயத்தில் என்ன தருவார்? உங்கள் உடலுக்கு ஆறுதலும் தருவார். உனக்கு மகன் பிறந்தால் என்ன நடக்கும்? உனக்கு மகன் பிறந்தால் என்ன நடக்கணும்? தாயின் கருவிலே உங்களை தேர்ந்தெடுத்து தேவனை பெயர் சொல்லி அழைத்தேன்றார். அப்போது உங்களுக்கு திருமணம் ஆகும்போது நான் குழந்தையாக பிறக்கும்போது என்னோடய பையன் யார், அவன் என்ன செய்யணும்னு என்ன பண்ணுறாரு? அவர் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார். அப்போது நீங்கள் அந்நிய பாஷையில் தொடர்ந்து பேசி 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 ஜபிக்கும் போது என்ன ஆகும்? துதிக்கும் போது என்ன ஆகும்? கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் வரும். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் ஆவியான கட்டுப்பாட்டிலிருந்து பேசும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? எதை உண்போம் எதை உடுத்தோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மேலானவைகளே நாடுங்கள் சொல்லுவார். மேலானவைகளை நாடுங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் நிஜத்தை தான் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 6வது அதிகாரம் 31 34 31லேருந்து 34 சொல்கிறார், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ நாளைக்கு பற்றி கவலைப்படாத. எதை சாப்பிடணும், எதை உடுத்தணும், உன் பிள்ளை என்ன பண்ணணும், நீ எங்கே போகணும், எங்கே வரணும், நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் பார்த்துக்க, நான் இருக்கேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ எல்லாவற்றையும் மேலாக நான் எதை தேடுறது? அப்போ நீங்கள் ஒருவர் அந்நிய பாஷையில் அதிகமாக துதிக்கும் போது அவர்களால் என்ன பண்ண முடியும்? மேலானவைகளை தேட முடியும். மேலானவைகளை தான் அவர் பேசுவார். மேலான காரியங்களை தான் என்ன பண்ணுவார்? அவர் உங்களுக்கு கொடுப்பார். முதல்ல என்ன பண்ணுவாங்க? நீங்கள் நல்ல அந்நிய பாஷை வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா சரபி 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 முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கும். சும்மா ஒரு 2 வார்த்தை தான் ஆரம்பிக்கும். என்னங்க 2 வார்த்தை தான் வரும், 2 வார்த்தை தான் வரும். சரபி சரபி தான் வருது, சரபி சரபி தான் வருது. அதே தான் வரும், திரும்பி திரும்பி வரும், அதே தான் வரும், திரும்பி திரும்பி வரும். ஏன்னா அந்நிய பாஷை கொடுக்கப்பட்ட விதமே அப்படி தான். அந்நிய பாஷை கொடுக்கப்பட்ட விதமே என்னது? அப்படி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேஎம்என்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூத குரு மரபு ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பார். அதில் அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, பேதுரு அப்போஸ்தலர்கள்லாம் ஒன்றா கூடியிருந்தால் அந்த பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கும்போது அவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப பேசினார்கள், தொடர்ச்சியாக பேசினார்கள், திரும்ப திரும்ப பேசினார்கள், தொடர்ச்சியாக பேசினார்கள். இப்படி தான் அந்நிய பாஷை ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் முதல்ல அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கும்போது 2 வார்த்தைகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா இது கடவுளுடைய மொழி அமைப்பே அப்படி தான். சரபி சரபியில் தான் ஆரம்பிக்கும், சக்கரா சக்கரான் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் திரும்ப 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 பேசணும், தொடர்ச்சியாக பேசணும். 100 முறை சொல்லுங்கள், 1000 முறை சொல்லுங்கள், ஏன் 1,00,000 முறை சொல்லுங்கள். சொன்னதையே திரும்பி 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 சொல்லுங்கள். அதுதான் கடவுளுடைய மொழி. உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற ஒரு அந்நிய பாஷை பேசினாலும் அப்படி தான் பேசுவார். ஏன்னா கடவுளுக்கு அதுதான் கடவுளோட மொழியாக இருக்குது. ஒரே வார்த்தையில் திரும்பி 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 பேசணும். அப்போது கேட்குறான்,
இது எனக்கு என்ன இடரலாக இருக்குது, ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி பேசுகிறாங்க. ஒரு முறை சரபின்றாரு, வியாக்காரம் கொடுக்கும்போது வேறு சொல்கிற அர்த்தம் சொல்கிறாரு. இன்னொரு முறை சரபின்றாரு, வியாக்காரம் சொல்லும்போது அது அர்த்தம் வேறையாக சொல்கிறாரு. இது எப்படிங்க சாத்தியம்? இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, குழந்தை வந்து மா அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு தண்ணி தாகம் இருக்குது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணி கொடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மா அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு பசிக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சாதத்தை விட்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குழந்தை மா அப்படின்னு சொன்னோடனே இந்த குழந்தை டாய்லெட் போயிட்டு பண்ணுறாங்க. அப்போது ஒரு குழந்தைக்கு அந்த மொழி என்ன இருக்கும், தாய்க்கு தன் பிள்ளையின் மொழி தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும். என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் இது தேவை, இது மா அப்படின்னு அந்த குழந்தை சொன்னால் இந்த குழந்தைக்கு இது தேவைப்படுதுன்னு தெரியும். அது மாதிரி கடவுளுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பது தெரியும். ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நான் ஆண்டவரை நோக்கி அந்நிய பாஷையில் ஷரபின்னு உட்காரணும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி உட்காரும்போது நான் என்ன பண்ண முடியும், வேறு நீங்கள் பேச தானே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் தமிழ் போய் உட்காந்து பாருங்கள், ஒரு எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எடுத்துன்னு போய் நீங்கள் ஒரு டாக்டரோட மெடிக்கல் புக்கு கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தை படிக்கும்போது படிக்காது. ஆனால் அந்த குழந்தை படிப்படியாக படித்து நல்ல மொழி நல்ல புலமை வந்தது பிறகு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ட பிறகு அப்போ நீங்கள் கொடுங்க, அந்த புக்கை வந்து படிக்கும். அப்போது நீங்கள் இந்த 2 வார்த்தையே சரியாக பேசுகிறேன்னா, இந்த 2 வார்த்தை இத்தனை வயசு ஆகிடுச்சு எனக்கு, இந்த 2 வார்த்தை கற்றுக்கல. நான் இந்த ஷரபின்ற வார்த்தையே நான் கற்றுக்கல, நான் அசிங்கமாக நினைக்கிறேன், என் காதுக்குள்ளே போகல. அப்போ நான் எப்படி கட்டப்பட்டுக்கிறேன் பாருங்க. நான் மேலானவன் மாறிட்டேன், இதெல்லாம் இல்லை அது சொல்ல, நான் இதெல்லாம் கிடையாது, நான் வேறு மாதிரி ஜெபிப்பேன், இதெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் நாக்கு கட்டப்பட்டிருக்குது தெரியுமா? அகங்காரம். எனக்கு எல்லாம் தெரியும், கடவுள் முன்னாடி அது பைத்தியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அந்நிய பாஷை உங்களால் பேச முடியலன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் அந்த ரகசியங்களை எது மூலமாக பேசுவார்? அந்நிய பாஷை மூலமாக தான் உங்கள்கிட்ட பேசுவார். தினமும் பேசுங்க, ஆவிக்குள்ளே உட்காந்து பேசுங்க, அடிக்கடி பேசுங்க, போகும்போது பேசுங்க, வரும்போது பேசுங்க, மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு முறை ஆவி வாங்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தனியாக இருக்க விடவே மாட்டார். போயிட்டே இருப்பீங்க, உங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பார். என்ன பண்ணுறேன், உங்கள் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். அந்நிய பாஷை நீங்கள் பேச சும்மா ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த அந்நிய பாஷை துதிச்சு உங்களை அறியாமல் வந்துனே இருக்கும். முதல்ல என்ன பண்ணுவீங்க, நீங்களாக பேசுவீங்க. அப்புறம் அந்த 2 வார்த்தை பல வார்த்தைகளாக மாறும், பல வார்த்தைகள் வாக்கியங்களாக மாறும். அப்புறம் என்ன பண்ணும், வியாக்கரண வரமாக மாறும். நீங்கள் ஆவிக்குள்ளே வளருவீங்க. நான் ஆவியில் பிறந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்நிய பாஷை தான் மற்ற எல்லா வரங்களுக்கும் கனிகளுக்கும் மூலத்தலமாக ஊற்றுக்கண் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கட்டிடத்தின் மூலைக்கல் மாதிரி. நான் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளவில்லை, நான் நல்லா சர்ச்சுக்கு போகிறேன், நான் நல்லா ஜெபமாலை சொல்கிறேன், நான் நல்லா ப்ரேயர் பண்ணுறேன், நல்லா உபவாசம் பண்ணுறேன் என்றால் ஒரு கல்லறை ரெடி பண்ணிக்கிட்டு நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்க தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை வர சொல்லியிருக்காரு. மகனே சொல்லு. ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவர்கிட்ட பேசணும். கடவுள் தன் பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு முத்திரை இடப்படும். அந்த முத்திரை இடப்பட்டவர்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டும். ஏனென்றால் அந்நிய பாஷை பரலோகத்தின் பாஷை. எனக்கு இந்த பாஷைலாம் வேண்டாம்பா, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் நமக்கு இடம் இல்லை. எனக்கு என்ன, எப்பவுமே நமக்கு ஒரு நிகழ்காலம் தான் நமக்கு பெரிய காலமாக இருக்கும். இந்த காலத்தில் நான் வேலை பார்த்தேனா, இந்த காலத்தில் நான் சம்பாரிச்சேனா, இந்த காலத்தில் நான் படித்தேனா, யாராவது நல்ல பண வசதி படைச்சவங்க நல்ல வேலை இருக்கிறவங்க கடவுளை தேடுவாங்களான்னு பாருங்கள், தேட மாட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சா தான் அவன் வருவான். அப்படி ஒருவரை ஆண்டவர் தண்டித்து கடவுளை நினைக்க வைத்தார் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் கடவுள் தன் மகளை யாராக மகனாகவோ மகளாகவோ எடுத்துக்கொண்டாரோ அவர்களை தான் அடிப்பார். அடித்து போடு, படி, போ, பேசு அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் மகனும் மகளாக தான் ஆண்டவர் பார்வையில் தெரியுறீங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்குறீங்க. இங்கே படித்து பாருங்கள், என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். இது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. ஊழியம்னா என்னென்னா, உங்கள் கணவருக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொன்னால் ஊழியம். உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நீ பைபிள் படித்தா தான் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன்னு இன்றைக்கி சொல்லிக் கொடுங்க.
அதுக்கு நீங்கள் முன்னாடியாக உட்காந்து பைபிளை படித்து காட்டுங்க. அந்த பிள்ளை சொல்லணும், எங்கள் அம்மா பைபிள் படிக்காமல் சாப்பிட மாட்டாங்க, எங்கள் அம்மா பைபிள் படிக்காமல் இன்றைக்கி தூங்க மாட்டாங்க. ஏன் நீ பைபிள் படிக்கணும்? ஏன்னா என் தகப்பனோடு பேசாமல் நான் என்ன பண்ண மாட்டேன், இன்றைக்கி தூங்க மாட்டேன். இந்த நாளை என் கடவுளோடு நான் பேசாமல் முடிச்சுக்க மாட்டேன். ஐயா என் உடம்பெல்லாம் வலிக்குது, நான் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிறேன், என் கையெல்லாம் ரத்தம் சுவாமி, என்னால் முடியல, இந்த உலகத்துக்காக உழைத்து 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 இந்த உலகத்தை கசக்கி இந்த உலக பாரத்தினால் கஷ்டப்படுறோம்ப்பா, என்னால் முடியல. நீ ஒரு அதிகாரம் படி, விவிலியத்தை படி. ஐயா என்னால் முடியாத, உன்னால் முடியாத காரியத்தை நிறைவேற்றுவேன், நீ படி, உனக்கு நான் கொடுக்குற மருந்து சாப்பிடு. உன் அழுகைக்கு கர்ச்சிப்பு நான் தான், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் நான் தான். விவிலியத்தை நீங்கள் படிக்கும்போது விவிலியத்தில் ஒரு இதயம் துடிக்கும், ஒரு பாசமுள்ள தகப்பனோட அந்த சிலுவை சாவு துடிக்கும். நீங்கள் அதை கவனிச்சுக்க தெரியும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா பிதா பார்த்தாரு, இவன் வந்து இது மாதிரி ஜீவன் இல்லாமல் இருக்கானே, இவனுக்கு எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், ஜீவனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா விரும்பினார். அப்போ என்ன பண்ணார், கடவுளை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மனுஷனுக்கு அனுப்பி, நீ போய் மகனே, நீ போய் அந்த உலகத்தோட பாவத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலேருந்து மண்ணகம் இறங்கி வருகிறார். வரும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷனாக வரணும் இல்லையா, ஒரு மனுஷனாக வந்தால் தான் மனுஷன் ஏற்றுக்குவான். அவருடைய மகிமையெல்லாம் குறைச்சி, அவருடைய வல்லமையெல்லாம் குறைச்சி, அவருடைய தேவசாயலெல்லாம் குறைச்சி பூமிக்கு இறங்கி வர்றாரு. ஆனால் ஒன்றில் மட்டும் கொண்டு வர்றாரு, என்னென்னா தந்தையுடைய ஜீவனை மட்டும் கொண்டு வர்றாரு. ஏன்னா இந்த மனுக்குலம் வாழ தந்தை விரும்புகிறார். அந்த ஜீவனை மாத்திரம் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு சிலுவையில் அறையப்படுறாரு. எல்லா காரியமும் கரெக்டாக நடக்குது. சிலுவையில் அறைஞ்ச உடனே பாவம் என்ன ஆகுது, வெளியே போயிடுது. ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாக இந்த ஜீவன் பூமிக்கு உள்ளார வருது. அப்போ பூமிக்கு உள்ளார வரும்போது ஆண்டவர் வந்து என்ன ஆகுதுன்னா, இறக்கும்போது பாவம் மட்டும்தான் வெளியே போகுது. நீங்கள் பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், ஆண்டவருடைய முகம்லாம் கருத்து போய் பார்க்கக்கூடாத அளவுக்கு விகாரமாகிடும். ஏன்னா அந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சுமந்து மரித்து போகிறார் சிலுவையில். அந்த ஜீவனாவது மனிதனை போய் அடையவில்லை. அப்போ அப்போஸ்தலர் பணிகளில் அவர் திரும்பி வந்து என்ன பண்ண, அந்த ஜீவகாத்தை ஊறும்போது அவர் எந்த ஜீவனை கொண்டு வந்தார், அந்த தந்தையோட ஜீவன், அந்த ஜீவனை என்ன பண்ணுறாரு, திரும்புமாய் கொண்டு வந்து அந்த மனிதருக்குள்ளே கொண்டு வராரு. அப்போ அந்த அந்நிய பாஷை அவர்கள் பேசும்போது கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு, கடவுளுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் நடந்து போகிறார், பேதுரு நடந்து போகிறாரு, அவருடைய துணியோட நிழப்பட்டவனே குணமாகுது, குணப்படுத்துகிறார். நல்லாகுன்னு சொன்னோடனே நல்லாகிறான், ஊதுனே வரான். ஏன், அந்த வார்த்தையை பேச 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 கடவுளுடைய ஜீவன் மனிதனுக்குள் வர வர ஜீவன் வெளிப்பட்டது, வல்லமை வெளிப்பட்டது. பிரைஸ்லாம். அப்போது நீங்கள் அந்நிய பாஷை பேச 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 உங்கள் அடுத்தவனை பார்த்து நீ சுகமாகு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சுகமாயிடும். இந்த வல்லமை ஏன் எனக்கு வரலனா, எனக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அந்த ஜீவன் வர வேண்டும். திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். இது திருவெளிப்பாடுன்றது கடவுளுடைய 2ஆம் வருகையில் கடைசி காலம். இப்போ எல்லாம் கேட்கலாம்ல, ஏன் இன்னும் ஆண்டவர் வரல? எல்லாருக்கும் அந்த கேள்வி உண்டு தானே. நான் சின்ன குழந்தையிலேருந்து கேட்டுருக்கேன் ஆண்டவர் ஒருவர் வர்றாருன்னு. இந்த வயசு வரைக்கும் எனக்கு என்னாச்சு, ஆண்டவர் வருவாரான்னு இது வரைக்கும் தெரியல. அப்போ ஏன் வரல? எல்லோரும் யாருன்னா கேள்வி கேட்டிருக்கீங்களா? எல்லோரும் கேலியாக கூட பேசியிருப்பீங்க, அதெல்லாம் வராது, இதெல்லாம் நடக்காது, நானே சாக போகிறேன், எனக்கே வயசாகிடுச்சு. அப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, தன்னுடைய முத்திரையை யாரோட முத்திரை போடுறார், யாருக்கு போடுறாரு முத்திரையை? தன்னுடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்போது நீங்களாம் என்ன பண்ணணும், கடவுளுடைய ஊழியக்காரர்களாக மாறும்போது அந்த ஊழியக்காரர்களுக்கு தான் முத்திரை. நான் வீட்டு வேலைலாம் செஞ்சுக்கிட்டு நான் கடவுளை பற்றியே நினைக்காம வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு நேரம் கிடைக்கும்போது, எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பைபிள் படிச்சுக்கிட்டு நான் கடவுளுடைய கட்டளையே என்னன்னு தெரிஞ்சுக்காமல் நான் வாழ்ந்துட்டு என் நெற்றியில் முத்திரை இட வேண்டும் என்றால் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு யார் என்றே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், என் கதவை அடைத்து விடுவேன். அப்போ அந்த முத்திரையை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு ஒரு சிறப்பு குணம் இருக்குது. நீங்கள் போய் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்லை மருந்து கொடுங்கன்னு சொன்னால், மகனே உன்னை நான் மருத்துவன் ஆக்கிறேன், நீ போய் மற்றவங்களுக்கு மருந்து கொடுங்கன்னு.
நீங்கள் உங்கள் நோய்க்கு மருந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்தவங்கலாம் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பதில்னா, நீ போய் அநேக ஆத்மாக்களை கொண்டு வா. இதுதான் உங்களுக்கு கட்டளை. உங்கள் நெத்தியில் எல்லாத்துக்கும் முத்திரை போடுவார். எதுக்கு? வாங்கி முத்திரை எடுத்துன்னு போய், அப்பா நான் முத்திரை வாங்கிட்டேன்னு சொல்லி எடுத்துன்னு போய் பெட்டியில் போட்டு மூடி வைக்கவா? இல்லை, அநேகருக்கு சொல்லணும். உங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லுங்கள். நிறைய வீட்டுக்காரங்க படிக்க மாட்டாங்க, கடவுளை பற்றி தெரியல, விவிலியங்களை படிக்க மாட்டாங்க. படிக்க வைங்க. உங்கள் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. நம்ம காலம் தான் முடிஞ்சிடுச்சு, நான் இந்த வயசு வரைக்கும் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லலாம், ஐயா என் தாளந்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் வருகை பண்ணேன். அந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெனிஃபிட் வந்துட்டே இருக்கும். ஆண்டவர் அந்த பிள்ளைகள் செய்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியாது. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்கள், அந்நிய பாஷையில் துதிங்க. ஐயா எனக்கு அந்நிய பாஷை வரமாட்டேன்து, அந்நிய பாஷை வரமாட்டேன்து. ஏன் அந்நிய பாஷை வரமாட்டேன்துன்னா, நம்ம யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டோம். சரிங்களா? நம்ம அந்நிய பாஷை வரணும்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்கணுமோ அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கறது இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆதாமுக்கு பிறகு இந்த பூமியில் 2 பேர்கிட்ட தேவனுடைய ஜீவன் இருந்தது. ஆதாமுக்கு பிறகு தேவனுடைய அதே ஜீவன் 2 பேர்கிட்ட இருந்தது. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்று அந்த மறைக்கப்பட்ட மறைப்பொருள். இன்றைக்கும் மரியாதை இல்லாமல் எல்லாராலையும் மிதிப்பட்டு ஏணிப்படியாக செருப்பாக குப்பையாக கருதப்படுகிற அந்த தெய்வம் ஒன்று இருக்குது. அந்த தெய்வம் தான் என்ன பண்ண கொடுக்கணும்னா அவங்களுக்கு அந்த தூய ஆவியை வாங்கி கொடுக்கும். அந்த தூய ஆவியை வாங்கி கொடுக்குற தெய்வத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நமக்கு இருக்கணும். பரிசுத்தம் இருக்கணும். அந்நிய பாஷையை ஒருத்தர் வாங்கிக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம்னா என்னென்னா, கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்யக்கூடாது. கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்னா, நீங்கள் வேதத்தை வாசித்தால் தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கடவுளுக்கு. அப்போ கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்யக்கூடாது. கடவுள் மேலே ஒரு வாஞ்சியாக இருக்கணும், ஒரு ஆசை. நான் எப்படியாவது அந்நிய பாஷை பேசிடணும், எப்படியாவது கடவுளுடைய முத்திரையை வாங்கின்னு ஆசையாக இருக்கணும். துதிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு அந்நிய பாஷை வரல, துதிக்கிறேன் 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 துதிங்க, ஹல்லேலூயா 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 சொல்லுங்கள். உலக அறிவு வேணாம் நமக்கு. இது சரி, இது தப்பு, இவங்க ஆமாம் இவங்க கடவுள் தான், இவங்க கடவுள் இல்லை, ஆமாம் எனக்கு இவங்களுக்கு தெரியும். தயவு செய்து கடவுளை குறித்து வாதிடாதல். கடவுளுக்கு எதிராக வாதிடும்போது அந்த வாதம் என்ன ஆகிடும்? கடவுளுக்கு நமக்கு நன்மையை பெற்றுத்தராது. எரிச்சல், யார் மேலேயும் எரிச்சல் வச்சுக்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கடவுளுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எந்த காரியமும் நடக்காது. தயவு செய்து எந்த ஒரு செயலுக்காகவும் எரிச்சல் அடையாதீங்க. பொய் சொல்லாதீங்க. நாவினால பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்கிற நாவு அந்நிய பாஷை பேசாது. எதற்காகவும் பொய் சொல்லாதீங்க. புறம் கூறாதீங்க. இங்கே நடந்தது திரும்ப இன்னொரு இடத்துல என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இங்கே இதெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. அது பிறருக்கு நன்மை வருதோ கெட்ட வருதோ தயவு செய்து பிறரை பற்றி புறம் கூறாதீங்க. கலகம் செய்யக்கூடாது. நடக்காத ஒன்று ஒருத்தருக்கு ஒரு பேசுனா சண்டை வரும் தெரியுதா? கலகம் பண்ண, இந்த நாக்கால் என்ன பண்ணாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. பெருமை பேசாதீங்க. பெருமை பேசக்கூடாது. அது ஆண்டவருடைய நீதியை என்ன பண்ணாது, நடப்பிக்காது. அந்நிய பாஷைன்ற வரமே வராது. புலம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் வருதா, கவலை வருதா, கண்ணீர் வருதா, அது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து மன்றாடி நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. ஐயா இந்த துன்பத்துக்கு காரணம் இவன் தான், இவன் இதை நினச்சிக்கிட்டான், இவன் இதை பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் நாவால் என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீங்க. ஆண்டவர் மகத்தில் உட்காருங்க. திட்டாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைய கூட திட்டாதீங்க. இது வளர்கிற செடி, அது முனையிலே கிள்ளிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பல வேளைகளில் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் அந்த குழந்தைங்களுக்கு சாபமாக போயிடும். நீங்கள் சின்ன குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை இன்றிலிருந்து இவன் ராபர்ட் என்று அழைக்கப்படாலும் அந்த குழந்தைக்கு பேர் வச்சுருங்க. அந்த சாவர வரைக்கும் அந்த குழந்தைக்கு ராபர்ட் தான் பேர். புரியுதா? அப்போ உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை பல வேளைகள் என்ன ஆகிடும், கடவுளுடைய வார்த்தைகள் வரும். நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணிடாதீங்க, சபிச்சிடாதீங்க. திட்டுறன்ற பேரில், கண்டிக்கிறன்ற பேரில் திட்டிடாதீங்க. பல வேளை அது நமக்கே என்ன ஆகும், சாபமாக வந்துவிடும். குறை கூறாதீர்கள், யாரையும் குறை சொல்லாதீங்க. இதெல்லாம் அந்நிய பாஷை நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு சில ரீசன் இருக்குது. அந்த ரீசனெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்நிய பாஷை வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், போய் நான் முன்னாடி சொல்ல மாட்டேன், இந்த மறைக்கப்பட்ட ஒரு மறைப்பொருள்கிட்ட போய் நம்ம கேட்கணும், எனக்கு அந்நிய பாஷை வேணும். யார் என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு அந்த அம்மா தான் அம்மா, எனக்கு அந்த அம்மா தான் அம்மா, அந்த அம்மா தான் எனக்கு கடவுள். எனக்கு எல்லா நன்மை தலமும் அந்த அம்மா மூலமாக தான் வந்துச்சு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமாம், எனக்கு அந்த அம்மா தான் அம்மா. அப்போது வேதத்துலேருந்து சும்மா எல்லாருமே இன்றைக்கி வேதம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைல்ல, வேதத்தை வச்சு நான் பேசுகிறேன். வேதத்தில் அந்த அம்மா எங்கெல்லாம் வந்துருக்கிறாங்க, நம்ம தெரியாத. கடவுள் தன்னை யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவரை தவிர வேறு யாரையும் என்ன பண்ண முடியாது, கடவுளை அறிஞ்சிக்கவே முடியாது.
கடவுளை நேசிக்கிறீங்க. சிலுவை கடியில் யோவான் 19 அதிகாரத்தில் அந்த 26 வருஷம் உட்காந்துருப்பார். யோவான்கிட்ட தான் சொல்லுவார், இதோ உன் தாய். தன் தாயை ஒத்திட்டு ஒப்பு கொடுக்கணும்னா என்ன வரணும்னா, அந்த அன்பு இருக்குதுக்கிட்ட தான் கொடுப்பாங்க, இல்லை எல்லாட்டையும் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சரி, நான் விவிலியன் அடிப்படையிலே வரேன். 4 விஷயம் வந்து நடக்குது விவிலியத்தில். 4 காரியங்கள் பரிசுத்த ஆவியால் நடக்குது. அந்த 4 காரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கூட இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா மரியா தான் கூட இருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு லூக்கா 1:26-35. இந்த சம்பவம் என்னென்னா, வானதூதர் இறங்கி வராரு, அம்மாவுக்கு வந்து அந்த மங்கள வார்த்தையை சொல்கிறாரு. தேவனுடைய ஆவி, தேவனுடைய விருப்பம் இந்த பூலோகத்தில் நிகழ்வதற்கு மாதாமா என்னவா வராங்க? ஒரு கருவியாக வராங்க. 1. 2வது வசனம், தேவனுடைய ஊழியத்திற்காக யோவாஸ் நான் என்ன பண்ணார்? பரலோகராஜ் சமையல்னு சொல்லிட்டு அந்த வழியை வந்து ஆயத்தம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும். அம்மா ஓடி போய் குடுன்னு ஓடி போய் எலிசபெத் அம்மாவை வாழ்த்தணுன்னு என்னாச்சு? இந்த அம்மா ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறாங்க. போய் அந்த அம்மா எலிசபெத் அம்மாவை வாழ்த்துறாங்க. அப்போ வாழ்த்தும் போது என்ன ஆகும்? அந்த வாழ்த்து செய்தி அந்த குழந்தைய பட்டோன்னே அந்த குழந்தை என்ன ஆகுது? அப்படி ஃபுல்ஃபில் ஆகிடுது, குதிக்குது. அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. அம்மா போய் என்ன பண்ணுறாங்க? நீ போ, கடவுளை ஊழியத்தை பாருன்னு அந்த பிள்ளையை 2வது காரியமாக ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போது முதல்ல அம்மா வந்து பரிசுத்தாவி வாங்குற இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. 2வது ஒருவர் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மா வந்து கடவுள் வந்து அந்த அம்மா அனுப்பி வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. 3வது காரியம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க? கானா ஒரு கல்யாணத்தில் திருமணம் செஞ்சு ஒரு நடக்குது. அது அம்மா கூட போகிறாங்க. சாதாரணமாக நடக்குது. அந்த இடத்துல திராட்சை ரசம் மாறுதானா? இல்லை. அங்கே அம்மா என்ன பண்ணுறாங்க? கடவுள் மகனே தீர்ந்துச்சு பார். அப்போது கடவுளையும் என்ன பண்ணுறாரு? செயல்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியோட முக்கிய வேலை என்னென்னா ஒருவரை செயல்படுத்த வைக்கிறது, ஆவிக்குள்ளாக செயல்படு. அப்போ கடவுளை ஃபஸ்ட்டு அவர் அதிசயம் செய்யறதுக்கே கடவுள் என்ன பண்ணுறாரு? மாதாமா தான் உதவி செய்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியான வேலையை யார் பார்க்குறாங்க? இந்த அம்மா தான் பார்க்குறாங்க. 4வது காரியம், அப்போஸ்தலர் பணிகள் 1வது அதிகாரம் 14வது வசனம், அவங்க கூடி இருந்து எல்லாம் ஜெபிக்கும் போது அம்மா அங்கே உட்காந்துருப்பாங்க. பைபிளில் சில இடத்துலலாம் அம்மாவோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க இல்லைன்னா அந்த காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். ஆண்டவர் அங்கே இல்லைனா, அம்மா மரியா அங்கே இல்லைனா அந்த என்ன வராது? பரிசுத்த ஆவி அங்கே இறங்கி வராது. ஏனென்றால் ஆண்டவர் அதன் அருமை தெரியாதவர்கிட்ட அவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். அப்போது ஒருவருக்கு அந்நிய பாஷை வர வேண்டும் என்றால் அன்னை மாமரியாளிடம் என்ன பண்ண? போய் உட்காந்து பேசணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 19 யோவான் 19:26 முதல்ல அம்மாவை தான் கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, உடம்பெல்லாம் ரத்தத்தில் ஊறி இறுகி போச்சு, இறுகிருச்சு, ரொம்ப மூச்சு கூட விட முடியாது, தலை சாஞ்சுன்னு இருக்காரு, தன்னை அறியாமல் புலம்புறாரு. யோசிச்சு பாருங்க, உடலெல்லாம் ரத்தம் காஞ்சி போச்சு. அம்மா என்னை விட்டு போயிட்டீங்களா? அம்மா என்னை விட்டு போயிட்டீங்களா? அந்த மகன் வந்து சிலுவையில் அந்த பாவத்தை சுமந்து எல்லாரும் அவரை குற்றவாளியாக பார்த்தாங்க, கடவுளாக பார்த்தாங்க. அந்த தாய் மட்டும்தான் மகனாக பார்த்துச்சு. அந்த தாய் மட்டும்தான் மகனாக பார்த்துச்சு. என் மகனே நான் இருக்கேன்ப்பா உன் கூட, இந்த உலகமே உன்னை வெறுத்து ஓடினாலும் உன் கூட நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மெதுவாக பேசுகிற அந்த முலகல் சத்தம் அந்த தாயோட காதில் வந்து விழுது. நான் இருக்கேன் உன்னை தேத்துன்னு சொல்லி அந்த அம்மா இருக்கும்போது ஒரு நல்ல தகப்பன், நல்ல மகனா தன் தாயையும் தந்தையும் அனுசரிப்போம். அந்த கட்டளையை கடவுள் அந்த கடைசி நிமிஷம் கூட அந்த தாயை வந்து, அம்மா நான் போயிடுறேன், இதோ உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கோ. நான் நினச்சிக்க என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருகி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு என்ன தான் சொன்னார். நான் எடுத்துக்குவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக சொன்னால் அப்போ என்ன தான் சொன்னேன்னு நினச்சிக்குவேன். இதோ உன் தாயின்னு சொன்னப்போ அப்போ மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன், என் தாய் என்ன கொடுத்தாருன்னு. எத்தனை பேர் தாயை நல்லா பார்த்துக்கிட்டீங்க? பார்த்துக்கல. அந்த தாயை பார்த்துங்க. தாய்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, மண்டாடி கேட்கும்போது சில காரணம். ஒரு படம் மட்டும் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேக்கு போட்டிருக்கேன். இது பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு காரியம் புரியுதுன்னு பார்த்துங்க. முதல் படமும் 2வது படமும் பாருங்கள், 3வது படமும் 4வது படமும் பாருங்கள். முதல் படத்தில் என்ன இருக்குது? அப்பா பிதா உட்காந்துருக்காரு, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உட்காந்து, இது ஒரு சர்க்கிள், கடவுள் சர்க்கிள். அப்பா மகன் மகள் 3 பேரும் ஒரு சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க. அவர்களுக்கு கீழே வானதூதர்கள். வானதூதர்கள் யாரை வணங்குவாங்கன்னா கடவுளை மட்டும்தான் வணங்குவாங்க. கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க. இது வேத சாட்சி. பார்த்தீங்கன்னா
அம்மாவை சுற்றி உக்காந்துருப்பாங்க. வான தூதர்கள்லாம் உட்காந்து வணங்கிட்டு இருப்பாங்க. அந்த இன்னர் சர்க்கிளில் அம்மா உட்காந்துருப்பாங்க. இது முதலாவது படம். ரெண்டாவது படம், வானத்தூதர் எப்படி பணிஞ்சு குனிஞ்சு சொல்கிறார். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுவார், இப்படி வணங்குவாராம், தொண்டை நிட்டு விழுவாராம். ஏன்னா அவங்க கடவுளுடைய ராஜ்யத்தை கொண்டு வர போகிறாங்க. மாதாமாவை பற்றி எந்த சரித்திரமும் பைபிளில் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க கடவுள். அவர்களை பற்றி சொல்கிற ஞானம் யாருக்கும் இல்லை. அதனால் மாதாமாக்கிட்ட வணங்கி என்ன பண்ணுறாரு, ஒரு வானத்தூதர் வாழ்த்து சொல்ல. யாரையாவது கடவுள் வானத்தூதர் போய் கடவுளை எங்கன்னா மனிதர்களை வாழ்த்தினாரு அப்படின்னு விவிலியத்தில் இருந்தால் இல்லவே இல்லை. எல்லாருமே வானத்தூதர்களை வணங்குவார்களே தவிர வானத்தூதர்கள் யாரையும் போய் வணங்குறதாவோ வாழ்த்து சொன்னதாவோ கிடையாது. இது ஒரு மறைப்பொருள். மூணாவது படம் இங்கே பாருங்கன்னா, இது வந்து சிம்சோனோட அப்பாவும் அம்மாவும் வானத்தூதர் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்க பயந்து நடுங்கி முட்டி போட்டு வானத்தூதரை வணங்குவாங்க. அப்போ சொல்ல, நான் கடவுள் இல்லை, நீங்கள் பலியை செலுத்துவதென்றால் கடவுளுக்கே செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் மாறி போவார். நாலாவது படம், இது திருவெளிப்பாடில் யோவான் போய் என்ன பண்ணுவாங்கன்னா வானத்தூதர் காலில் போய் விழுவார். ஏன்னா வானத்தூதர் மனிதரை விட மேலானவராக இருப்பதினால் அவர் போய் வானத்தூதர் காலில் விழுவார். வானத்தூதர் சொல்வார், என் காலில் விழக்கூடாது, நான் ஒரு உடன் உழைப்பாளன், உனக்கும் கடவுளுடைய பணியை செய்பவர்களுக்கும் நான் ஒரு உடன் உழைப்பாளனே தவிர நீங்கள் என்னை வணங்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வணங்க வேண்டியது யாரை? கடவுளை மட்டும்தான். அப்போது இங்கே கடவுளாக காட்டப்படுறது எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்கிற ஒரு சிலரால் இது மாதிரி காட்சிகள்லாம், இதெல்லாம் காட்சி ஆவிகளில் அவங்க பார்த்து வரைகிற ஒரு காட்சி. வானத்தூதர் வணங்குகிற ஒரு தெய்வத்தை வானத்தூதரால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு பரலோகத்தை வாழாரு. யாரெல்லாம் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டீர்களோ, யாரெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுகிறீர்களோ, கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்நிய பாஷையில் பேசும்போது கடவுளுடைய ரகசியங்களை பேசுவார். நம்ம இவர் சொல்ல டிஜே ஐயா சொல்லுவார், நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கத்தோலிக்க விவிலியத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், அம்மா அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள்லாம் சிஎஸ்ஐ பைபிள் அப்படிலாம் இல்லை, ஸ்திரீயே பெண்ணே இப்படிலாம் போட்டிருப்பீங்க. நீங்கள் கத்தோலிக்க பைபிளை எடுத்து பாருங்கள். அந்த தாய்க்கு ஒரு மகன் கொடுக்குற மகிமையை பாருங்கள். அம்மா அப்படின்னு கூப்பிடுவார் ஏசப்பா, அம்மான்னு கூப்பிடுவார். நீங்கள் அம்மான்னு கூப்பிடுங்க. அம்மா நான் பேசணும்மா, நான் பேச வேண்டும், கடவுளோடு பேச வேண்டும், கடவுளோட பாஷையை பேசணும். கடவுள் பேசுறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடவுளின் வார்த்தையை பேச பேச, கடவுளுடைய மொழியில் பேச பேச உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உலக காரியங்கள் எல்லாம் செய்யப்படும். கடவுளின் பாஷையை நீங்கள் பேசவில்லை என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், கடவுளுக்கிருந்து எந்த ஒரு நல்ல ஈவுமே பெற்றுக்க முடியாது. ஏன்னா கடவுளுடைய பாஷை நமக்கு அறிந்து கொள்ளவில்லை என்றால் கடவுளுடைய கட்டளை என்னன்னே நமக்கு தெரியாது, கடவுளுடைய வார்த்தை என்னன்னு தெரியாது, கடவுள் யாருன்னே தெரியாது. நாம் கடவுளிடம் என்று பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷை அவசியமாக இருக்கிறது. அதனால் பரிசுத்தத்தோடு தேவனை வணங்கி அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட்.